பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். 2 Kings chapter 6 verse 3. அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வரவேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரை நம்மோடு கூட வருந்தி அழைப்போம். தேவனை நம்மோடு கூட வருந்தி அழைப்போம். இங்கு பார்க்கிறோம், தீர்க்கதரிசிகளின் புத்திரர், இவர்களுக்கு இட நெருக்கம் உண்டாயிற்று. இவர்களுக்கு அந்த இட நெருக்கடி உண்டானபடினாலே விசாலப்படுத்துவதற்காக இவர்கள் மரங்களை வெட்டுவதற்கு புறப்படுகிறார்கள். புறப்படும்போது இந்த கூட்டம் எலிசாவினிடத்தில் அனுமதி கேட்கிறது. ஆம், நாமும் எப்போதும் நம்முடைய அன்றாட அலுவல்களுக்கு எதை செய்தாலும் தேவ அனுமதி பெற வேண்டும். இட நெருக்கடி உண்மைதான். ஆனால் அந்த இட நெருக்கடிக்கு அடுத்தது மரங்கள் வேண்டும். உடனடியாக அதை செய்யக்கூடாது. அதற்கு முன்பதாக இதற்கு ஆண்டவரே தீர்வு என்ன என்று கேட்க வேண்டும். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்தாலும், கர்த்தாவே, இதற்கு நான் செய்ய போகிற காரியம் சரியா? இதில் உங்கள் உடன்பாடு உண்டா? நீர் எனக்கு என்ன சொல்லுகிறீர்? கேட்க வேண்டும். அவர்கள் கேட்டார்கள். எலிசாவின் அனுமதியும் கொடுக்கப்பட்டது. எலிசா சொன்னார், தாராளமாக போங்கள், போய் மரங்களை வெட்டி வாருங்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், அந்த கூட்டத்தில் ஒருவன், ஒன் மேன், ஒரு நபர் எலிசாவை பார்த்து சொன்னார், நீங்களும் எங்களோடு கூட வர வேண்டும். அதை அவர் எப்படி கேட்கிறார்? நீர் தயவு செய்து எங்களோடு வர வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே அநேக விசுவாசிகள் மறக்கிற இடம் இதுதான். ஒன்று, தேவனிடத்தில் அனுமதி பெறுவார்கள், ஆனால் கர்த்தர் எங்களோடு வர வேண்டும். இரண்டாவது, நடத்திப்புக்காரன், ஊழியக்காரன், இதில் எங்களுக்கு இசைவு தெரிவித்து எங்களோடு வர வேண்டும். உங்களுக்கு கர்த்தர் இந்த ஆண்டிலே அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமே ஏசாயா 43:4, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால், விலையேற பெற்றவனாய் இருக்கிறபடியினால் நீ கனம் பெற்றாயின்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். யூ ஆர் ஆனர்டு. உன்னை எல்லா இடத்துலையும் கர்த்தர் கனப்படுத்துவார். உங்கள் வீட்டில், உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில், ஊழியங்களில் கண்டிப்பாக கர்த்தர் இந்த ஆண்டில் ஒரு கனத்தை வைத்திருக்கிறார். அப்போ அந்த கனத்தை கர்த்தர் வைத்திருக்கும் போது அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? கனத்துக்கு உரியவர் என்னோடு வர வேண்டும். அந்த கனத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஊழியக்காரன் உங்களோடு நிற்க வேண்டும். இது ரெண்டையும் கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படித்தான் அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களில் ஒருவன் எலிசாவை பார்த்து சொன்னான், தயவு செய்து நீர் எங்களோடு கூட வர வேண்டும். இவர்கள் புறப்படும் போது அங்கே நடக்கப் போகிற ஆபத்து யாருக்கும் தெரியாது. அங்கே என்ன நடக்கப் போகிறது? ஒருவன் மரத்தை வெட்டப்போகிறான். அவன் அந்த மரத்தை வெட்டப்போகும்போது அவன் இரவலாக வாங்கி கொண்டு வந்த அந்த கோடரியின் இரும்பு உள்ளே விழப்போகிறது. அது ஆற்றிலே அடித்து கொண்டு போகிறது. இப்பொழுது போன காரியம் நல்லது, ஆனால் திரும்பி வரும்போது எவ்வளோ ஒரு அசௌகரியம் நடந்திருக்கும். எலிசா அங்கே போகாமல் இருந்திருந்தால் இவர்கள் போயிருப்பார்கள், மரத்தை வெட்டியிருப்பாங்க, அந்த கோடரி விழுந்திருக்கும். அந்த இரும்பு கோடரி உள்ளே விழுந்தது தான். திரும்பி வரும்போது ஏமாற்றம், துக்கம், ஒருவருக்கு ஒரு மனசலிப்பு. ஏன் போனோம்? எதற்கு நடந்தது? இப்போ வாங்கின இந்த கோடரி இரவல், வாடகைக்கு வாங்கிட்டு வந்தோம், திருப்பி கொடுக்க முடியாதே. அவன் கேட்பானே, முதலும் போச்சு, கொண்டு போன பொருளும் போச்சு, இப்போ இருந்த பணமும் போச்சு. எவ்வளவு துக்கம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த ஒரு மனிதனுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். உங்கள் குடும்பங்களிலும் சபைகளிலும் இப்படிப்பட்ட நபர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவர்களில் ஒருவராய் நீங்கள் இருங்கள். நடக்க போகிற சம்பவம் நமக்கு தெரியாது.
சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் எலிசா கர்த்தருக்கும் நடத்திப்புக்காரனாக ஊழியனுக்கும் அடையாளமாக இருக்கிறார். இது இரண்டும் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி தயவு செய்து உங்களை தாழ்த்தி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த காரியத்துக்கு போனாலும் கர்த்தர் அதிலே தோல்வி ஏற்படுத்த சத்துரு முயன்றாலும் மறுபடியும் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். எலிசா கூட போன நாள் நடந்தது என்ன? ஐயோ என் ஆண்டவனே, இழந்து விட்டேனே என்று சொல்லி அந்த கூக்குரலின் சத்தம் கேட்கும் பொழுது எலிசா சொன்ன வார்த்தை, மரத்தை வெட்டி போடு, அது மிதக்கும். ஒரு தீர்வு உண்டு. தேவனுடைய சமூகமும் ஊழியக்காரனுடைய ஆலோசனையும் உங்களுக்கு இருக்கும் பொழுது there is a solution. Problem may be there. In spite of a problem, there is a solution. அங்கே பிரச்சனை ஏற்பட்டாலும் அங்கே ஒரு தீர்வு கண்டிப்பாக உண்டு. நாம் அந்த ஒரு மனிதனைப் போல தேவனையும் நடத்திப்புக்காரன் ஊழியக்காரனுடைய ஆலோசனையும் பெறுவோமா? கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்புவார். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆண்டிலே நீர் எங்களுக்காய் உண்டு பண்ணியிருக்கிற அநேக நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் இதை தவற விடாமல் இருகரங்களால் பெற்றுக்கொள்ளும் போது உம்மையும் உம்முடைய சமூகத்தையும் ஊழியக்காரனுடைய வார்த்தையையும் அவர்கள் கூட எடுத்து செல்ல உதவி செய்யும். ஒருபோதும் இதை அவர்கள் மறக்கக்கூடாது. அந்த நன்மை அவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் தருகிறீர். சூழ்நிலையை மாற்றியிருக்கிறீர். இப்படி யாராகிலும் உம்மையும் ஊழியக்காரனுடைய வார்த்தையும் பெற்றுக்கொள்ளாமல் சென்று ஏதாகிலும் இழப்போ ஏதாகிலும் காரியமோ தடைபெற்றிருக்குமானால் இதனாலே கர்த்தர் தயவாய் மன்னித்து உடைய பிள்ளைகளை மறுபடியும் எழுப்பும் ஆண்டவரே. அவர்கள் இந்த ஆண்டிலே ஒரு குறைவின்றி எல்லாவற்றையும் ஜெயமாய் பெற்றுக்கொள்ள எங்கள் தேவன் உதவி செய்யும். துதி கனம் மகிமையாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.